வந்து 8 மணிக்கு மேல இது ரோட்ல நடமாட முடியல. பக்கத்து ஊர்ல இருந்து வராங்க குடிக்கிறதுக்கு. இப்போ பக்கத்துல ஊர்ல எல்லாம் ஒயின் ஷாப்பை மூடினதால எல்லாம் அந்த ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு தான் தேடிட்டு வராங்க. அதனால எங்க ஊர்ல ஒயின் ஷாப் இருக்க கூடாதுன்னு தமிழக அரசுக்கு நாங்க இதை வந்து நாங்க எங்களுடைய கோரிக்கையா எங்க கோரிக்கையை நிறைவேற்றணும்னு நாங்க மனசார வேண்டிக்கிறோம். நாங்க பேசுறோம், நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து அவங்க எடுக்கிறோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாங்க அதான் சாக்கணும், நாங்க போகவும் முடியாது. என்ன போயிட்டோம்னா இது 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 7 வருஷமா நடந்துட்டு இருக்கு, இப்ப நடக்கல. நாங்க திரும்பி திரும்ப போயிட்டு திரும்பி வந்து இதை போராட்டம் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதனால இந்த டைம் எங்களுக்கு இந்த ஒயின் ஷாப்பை எடுத்தே ஆகணும். அதுக்காக நாங்க எல்லாரும் எடுக்கலன்னா நாங்க இங்கேயே தான் இருப்போம். நாங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். இன்னைக்கு 10 பேர் கூடிட்டாங்கன்னா ஒரு படையே வந்து திரண்டு நிக்குது. எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல. அப்போ இந்த கிராமத்தில் 10 வருஷமாக இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த மக்கள் தொடர்ந்து இந்த கடை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் அப்படிங்கிறாங்க. அதனால் மக்களுடைய கோரிக்கை ஏற்று உடனே இந்த காலதாமதம்லாம் வளர்த்தக்கூடாது. தமிழக அரசு உடனே இது கோயிலுக்கு பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது. தமிழக முதலமைச்சர் அறிவித்தது போல் அந்த 717 கடையில் இதையும் சேர்த்து எங்கள் ஊர் மக்களுக்கு ஒரு விடிவு தேடணும் அப்படிங்கிறத நான் அந்த ஊர் மக்கள் சார்பாக வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். அதான் தொடர்ந்து இந்த கடையை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும். மக்களை அழிக்காதே, மூடிவிடு மூடிவிடு மக்கள் போராடும் மதுக்கடையை மூடிவிடு, மூடிவிடு மூடிவிடு மிரட்டாதே மிரட்டாதே மக்களை மிரட்டாதே, அழிக்காதே அழிக்காதே மதித்து விடு, மக்கள் கோரிக்கையை மதித்து விடு, மதித்து விடு மதித்து விடு மக்கள் கோரிக்கையை மதித்து விடு, வெளியேற்று வெளியேற்று. 36 வயது உடைய என்னுடைய மகனை இந்த குடிப்பழக்கத்தினால் இறந்து விட்டான். இப்போ நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கே மதுக்கடை நடத்த வேண்டும் என்றால் என்னுடைய மகனை உயிர்ப்பித்து கொடுத்துவிட்டு அப்புறம் மதுக்கடை நடத்த வேண்டும். நான் வேண்டாம், ஊர் மக்களே அதுக்கு சம்மதிக்கும். பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டது. இன்னைக்கு அவங்க கேட்கறது எங்களுக்கு இலவசமா சிலிண்டர் கொடுங்க, அரிசி கொடுங்க, கரண்ட் கொடுங்க, பஸ் ஃப்ரீ பஸ் கொடுங்க.